முல்லைத்தீவில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக்கின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக 2 தரப்பினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவரும் போலீஸ் நிலையத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. முள்ளியவளை நீராவிப்பட்டி பகுதியில் 3 தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக்கின் ஆதரவாளர்கள் 3 தாக்கப்பட்டதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடமாகாண சபையின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவரின் ஆதரவாளர்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக 2 தரப்பினரையும் போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று மாலை வரை 2 தரப்பையும் சேர்ந்த எவரும் முள்ளியவளை போலீஸ் நிலையத்துக்கு வருகை தரவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த ஹுனைஸ் ஃபாரூக்கின் 3 ஆதரவாளர்களும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் தரப்பைச் சேர்ந்த ஒருவரும் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.